ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆல். ஸோ கிட்டத்தட்ட நம்ம சேனலில் வீடியோ போட்டு 1.5 மாதத்துக்கு மேலே ஆக போகுது. சாரி ஃபார் த டிலே. கொஞ்சம் மிஸ்ஸஸ்க்கு எனக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கு. ஸோ அதனால் அந்த ஒரு மெடிக்கல் இதுன்றனால கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. கொஞ்சம் இல்லை, நிறையவே லேக் ஆகிடுச்சு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேலி பிரைம் 6.0க்கும் அண்ட் இஆர்பி 9க்கும். சுருக்கமாக சொன்னால் டேலி பிரைமுக்கும் இஆர்பி 9க்கும் இருக்கிற டிஃபரன்சஸ் என்னென்ன, தென் டேலி பிரைம்லே நான் ஏன் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் இஆர்பி 9 யூஸ் பண்றது இல்லை அப்படின்றதுக்கான டீட்டெயில்டான ஸ்டேட்மெண்ட்டும் பிளஸ் ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ், அதில் எதுல மெரிட்ஸ் அதிகமாக இருக்கு அண்ட் தென் மெரிட்ஸ் இதில் லோவா இருக்கு. மெரிட்ஸே இல்லாமல் இருக்காது, மெரிட்ஸ் இதில் லோவா இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோட டைட்டில் டிஃபரன்ஸ் பிட்வீன் இஆர்பி 9 அண்ட் பிரைம். ஸோ அதான் வீடியோ. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ். ஸோ ஐகான்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு இஆர்பி 9 லோகோ தெரியும். ஸோ இப்போ ரீசெண்டாக 6.0 இந்த மாசத்துல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிலீஸோட லோகோ இப்படி தான் இருக்கும். ஸோ இஆர்பி 9 பிரைமோட லோகோ இப்படி இருக்கும். 4.5.0 வரையுமே உங்களுக்கு பிரைமோட லோகோ இப்படி தான் இருக்கும். இந்த 6.0ல இருந்தா லோகோ இந்த மாதிரி மாறி இருக்கும். ஸோ இதோட டெப்தான கான்செப்டை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங், ஸோ ஃபர்ஸ்ட் திங்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இஆர்பி 9 அண்ட் பிரைம் ரெண்டுல விச் எவர் இஸ் பெஸ்ட் அப்படின்றத பார்க்கறது மட்டும் ரெண்டுமே டேலியோட தான். இதுல எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ இதுல எது கான்ஃபிகரேஷன் வைஸும் பிளஸ் ஃபீச்சர்ஸ் வைஸும் அதிகமாக இருக்கு, பிளஸ் அதிக சப்போர்ட்டடா இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஆர்பி 9 எடுத்துக்குவோம். ஸோ இஆர்பி 9 எடுத்து பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு லொகேஷனாக வேணா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு டேட்டாவை தேடணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் டேட்டாவை கம்பெனி ஃபோல்டர்ல சிஸ்டம்ல சர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து தான் நம்ம பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுலேயே பேஸ்ட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா நார்மலாக சிஸ்டம்ல பண்ற மாதிரி கண்ட்ரோல் சி கொடுத்து பண்ண முடியாது. கண்ட்ரோல் ஆல்ட் சி, கண்ட்ரோல் ஆல்ட் பி கொடுத்து தான் பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், காப்பி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் இந்த ஒரு ப்ராசஸ், இந்த லாங் டேர்ம் ப்ராசஸை கொஞ்சம் ஈஸியாக கொண்டு வரலான்றதுக்காக யூஸ் பண்ணப்பட்டதான் டேலி பிரைம். ஸோ இதை பொறுத்த மட்டும் நம்ம சிஸ்டம்ல என்னென்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் காப்பி பண்றது கண்ட்ரோல் சி, பேஸ்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் வி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நார்மலா ஒரு பிரிண்ட் கொடுக்குறப்ப ஆல்ட் பி கொடுத்து நம்ம அதில் செட்டிங் பண்ற மாதிரி இருக்கும். இதுல கண்ட்ரோல் பி கொடுத்தோம்னாலே போதும், நமக்கான பிரிண்டிங் ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். தென் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் லோகோ சேஞ்சஸ் இருக்கும். தென் யூஐ பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸை பொறுத்த மட்டும், ஸோ இப்போ நான் ஒரு டேட்டா நான் சொன்னேன் முன்னாடியே, இஆர்பி 9 பொறுத்த மட்டும் என்ன பண்ணணும்னா லொகேஷனை நம்ம தேடி போய் ஒவ்வொரு லொகேஷனையும் தேடி போய் கண்டுபிடிச்சு அதை காப்பி பண்ணிட்டு வந்து தான் இதுல நம்ம பேஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டா கம்பெனி லொகேஷனை இங்க இருந்தே தேட முடியாது. பட் பிரைம் பொறுத்த மட்டும் அந்த ஆப்ஷன் கிடையாது. இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஒரு லொகேஷன் வேணும் அப்படின்னா தாராளமாக அதை நான் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி என்னால் ஃபார்வர்ட் ஆகி கூட அந்த லொகேஷனை தேட முடியும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல வச்சு என்னால் மேனுவலாக டைப் பண்ணி நான் அந்த இடத்த கொண்டு வர்றதுனாலும் கொண்டு வந்துக்கலாம். ஸோ டைப் பண்ணி நான் கொண்டு வர்றதுனால கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிச்சு ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உள்ள போனோடனே என்னோட லோடிங் ஸ்பீடை பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் லோட் ஆகும். எனக்கு உள்ள வந்தோடனே என்னோட இஆர்பி 9 பார்த்தீங்கன்னா இஆர்பி 9 பொறுத்த மட்டும் எனக்கு ரெண்டு செக்ரிகேஷன்ஸ் இருக்கும். ஒன்று அக்கௌண்டிங் இருக்கும், இன்னொன்று இன்வென்ட்ரி இருக்கும். மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், டிரான்சாக்ஷன்ஸ் சொல்லுவோம், வவுச்சர்ஸாக இருக்கட்டும், ரெண்டு போர்ஷன் இருக்கும். அக்கௌண்ட்ஸ் பர்பஸ்ல இருக்க வவுச்சர்ஸ் தனி, சேல்ஸ் பர்ச்சேஸ் இந்த மாதிரி இருக்கிறது தனி, ஸ்டாக் ஜர்னல்ஸை நான் தனியாக மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டிங்ல இருக்குதுன்னா இப்போ அக்கௌண்டிங்ல இருக்கிறது மட்டும் தான் இந்த இடத்துல வரும். ஜேர்னல், கான்ட்ரா, ரிசிப்ட், சேல்ஸ், பர்ச்சேஸ், கிரெடிட் நோட், டெபிட் நோட் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரிக்குள்ள போனேன் அப்படின்ற பட்சத்தில் இன்வென்ட்ரியை பொறுத்த மட்டும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரிஜெக்ஷன் இன், ஸ்டாக் ஜர்னல், டெலிவரி நோட், ரிசிப்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் ரிலேட்டடா இருக்கிறது இன்வென்ட்ரி வவுச்சர்லையும், டிரான்சாக்ஷன் ரிலேட்டடா இருக்கிறது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர்லயும் இருக்க மாதிரி இருக்கும். பட் பிரைமை பொறுத்த மட்டும் அந்த எந்தவித கான்ஃபிகரேஷன் குழப்பமும் தேவையில்லை. ஜஸ்ட் வவுச்சர்ஸ் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் போனனாலே போதும், எனக்கு A to Z எல்லாமே வரும். தென் இது இல்லாமல் சார் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இஆர்பி 9 பார்த்தீங்கன்னா நான் மவுஸை ஒரு சில பர்டிகுலர் இடங்கள்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்
ஃபார் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இடத்துக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபார்வர்டிங் ஆகுறதா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இல்லை எனக்கு ஒரு விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை மேப் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு மவுஸ் ரிலேட்டடான இருக்க ஒரு சில ஃபீச்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ERP9ல டேலி பிளாக் பண்ணும். பட் நீங்கள் இந்த இடத்துல பிரைமை பொறுத்த மட்டும் நீங்கள் எங்கே வேணால் மவுஸை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அது ரினியூவபிள் அண்ட் என்ன பொறுத்தல கொஞ்சம் ரிலேயபிளாக இருக்கிற மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃபீச்சர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் திங், ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் புரிஞ்சிருக்கும். ஸோ என்னன்னா அந்த யூஏன்றது வேற எதுவும் இல்லை, யூசர் இன்டர்ஃபேஸ் தான் சொல்கிறேன். ஸோ இந்த கலர் சேஞ்சஸாக இருக்கட்டும், தென் இந்த செக்ரிகேஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே அண்டர் இப்போ கேட்வே ஆஃப் டேலின்றதுலே அக்கௌண்டிங்க்கு இன்வென்ட்ரிக்கு தனித்தனியாக மாஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து மாஸ்டர்ஸை பொறுத்த மட்டும் ரெண்டு விஷயம் தான் வச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இதை பொறுத்த மட்டும் அக்கௌண்டிங்கில் போனோம்னா குரூப்ஸ், லெஜர், வவுச்சர் டைப்ஸ், கிரியேட்டாக இருக்கட்டும், ஆல்ட்ராக இருக்கட்டும் இருக்கும். ஸோ இப்போ லெஜருக்குள்ளன்னு பண்ணோம்னா இதிலே ஒரு ஆப்ஷன் வரும், நான் கிரியேட் பண்ணவா இல்லை ஆல்ட்ரு பண்ணவான்னு. ஸோ இந்த ஆப்ஷன் இவ்வளோ கன்ஃபியூஷன் இல்லாமல் சிம்பிளா கிரியேட்னு உள்ள போனீங்கனாலே உங்களுக்கு நீங்க கிரியேஷன்ல என்னென்ன வேணுமோ, லெஜர் அக்கௌண்டிங் மாஸ்டரா இருக்கட்டும், இன்வென்ட்ரி மாஸ்டரா இருக்கும், ஸ்டாச்சுட்டரி அண்ட் தென் ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர்ஸ். ஸோ இது ரிலேட்டடா இருக்க எல்லாமே உங்களுக்கு கிரியேட்ல வந்துடும். ஆஃப்டர் தென் அதே சேம் கான்செப்ட் தான் ஆல்டரும். தென் வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல டே புக் ஓப்பன்ல வராது. ஸோ உள்ள போய் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளேல போய் நம்ம வந்து உள்ள போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வவுச்சர்ஸ் கீழே டே புக் வந்துடும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வேற என்ன சார் அடிஷனல் சேஞ்சஸ்ன்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட லோகோ யூஏ பார்த்துட்டோம். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் அண்ட் F11 ஃபீச்சர்ஸ். ஸோ கான்ஃபிகரேஷனை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ERP9 வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வவுச்சர்ஸ்குள்ளே போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த பர்டிகுலர் அக்கௌண்டிங் வவுச்சருக்கு உண்டான கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் இந்த இடத்துல எனேபிள் ஆகிற மாதிரி இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஃபீச்சர்ஸ் ஸோ அது மட்டும்தான் ஒன்றாகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபீச்சர்ஸை பொறுத்த மட்டும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி, ஸ்டாச்சுட்டரி, DSS, ஆடான்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாப்டருக்குள்ளே ஒவ்வொரு கீயை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பட் ப்ரைமை பொறுத்த மட்டும் எப்படி இதை எனேபிள் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் தான் உங்களுக்கு எந்த விதமான F11 ஃபீச்சர்ஸாக இருந்தாலும் சரி சிங்கிள் F11ல உங்களுக்கு உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இதுக்குன்னு தனித்தனி ஸ்டெப்ஸ் ERP9ல இருக்க மாதிரி அக்கௌண்டிங் தனியாக, இன்வென்ட்ரிக்கு தனியாக, டாக்ஸேஷன் தனியாக, ஆன்லைன் ஆக்சஸ் அண்ட் பேரோல் அண்ட் அதர்ஸ். ஸோ இந்த மாதிரி அது ரிலேட்டடாக இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே F11 சுருக்கமாக சொல்லணும்னா ப்ரைமுக்கும் ERP9க்கும் இருக்க ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ERP9 பொறுத்த மட்டும் ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த இடத்துல போய் நம்ம எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ப்ரைமை பொறுத்த மட்டும் இட் இஸ் அ காமன் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஒரே ஹெட்டிங் கீழே உங்களுக்கு எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எனேபிள் பண்ணிக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் சிஸ்டமைஸ் கான்ஃபிகரேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் உங்களோட மவுஸாக இருக்கட்டும், தென் உங்களோட அக்சஸிங் போர்ட்டலாக இருக்கட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ERP9 கம்பேர் பண்ணுறப்ப ப்ரைம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ F11 இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ். ஸோ இது F11 அண்டு கான்ஃபிகரேஷனுக்கு உண்டான மெத்தட். சார் இது இல்லாமல் வேற என்ன சார் அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ப்ரைம் அண்ட் ERP9 பொறுத்த மட்டும் ஸோ டேட்டா அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10,000 சொல்லிட்டு 5 டிஜிட்ஸில் இருந்திருக்கும். பட் எபோவ் டேலி ப்ரைமில் 6.0க்கு அப்புறம் 3.0க்கு அப்புறம் எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா 6 டிஜிட்ஸ் அலோகேஷன். அதாவது இந்த ஃபைல் ஃபார்மெட்டை பொறுத்த மட்டும் 900 ஃபைல் ஃபார்மெட்டில் இருக்கும், இந்த ஃபார்மெட் 1800 ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ இந்த ஃபைல் ஃபார்மெட் எதுக்காக டிஃபரன்ஸ் ஆகுன்றது ஒரு கோடிங் ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ வே ஆஃப் டேட்டா யூட்டிலைசேஷன் அண்ட் வே ஆஃப் டேட்டா அக்சஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவோட ஃபைல் ஃபார்மெட்டை நான் உங்களுக்கு சொன்னேன். 900ன்றது ERP-யோட ஃபார்மெட், 1800ன்றது ப்ரைமோட ஃபார்மெட். இந்த டேட்டா அக்சஸிங் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இதை நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டேலி மோஸ்ட் ப்ரிஃபர் ரிலேட்டடாக எதுக்கு சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா ஃபீச்சர்ஸுக்கு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் திங் ERP9 பொறுத்த மட்டும் 2020ல் ப்ராடக்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டாப் பண்ணாங்க. அப்டேட்டை ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணி 2020லேருந்து ப்ரைம் வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்டேட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட 20லேருந்து இப்போ 25ல நம்ம இருக்கோம். 8th ஏப்ரல் 2025ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் நம்மளும் பார்த்துருப்போ எவ்வளவோ அப்டேட்ஸ் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 2A, 2B அண்ட் 3B அப்டேட்ஸ் அண்ட் ஈவன் GSTR1, GSTR1A.
ஸோ இவ்வளோ அப்டேட் வந்துருச்சு. பட் இவ்வளோ அப்டேட்டும் நம்ம ஒரு பேக் போனான ஒரு இடத்துல இருந்து ஒர்க் பண்றோம் அப்படின்ற பட்சத்தில் அது எந்த விதத்துல எல்லா விதத்துலையுமே நம்ம டேட்டாவை அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் ERP 9 பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருக்குன்னு ஒரு தனி லொகேஷன் இருக்காது. பட் பிரைம்ல அந்த ஆப்ஷன் இருக்கும். தென் ERP 9 வந்து பார்த்தீங்கன்னா இன்வைஸ் அண்ட் இவேபி ஜென்ரேட் பண்ணலாம். பட் அது எப்படி இருக்குன்னா ஜேசனா எடுத்துட்டு போய் நம்ம மறுபடியும் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் ஜேசன் ஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். பட் பிரைமை பொறுத்த மட்டும் டைரக்டா நீங்க டேலியில இருந்தே இவேபி இன்வைஸ் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இது இல்லாம இப்ப 6.0 இருந்து ஒரு ஆப்ஷன் நியூவா கொண்டு வந்திருக்காங்க. 5.0 இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஜிஎஸ்டி ஃபைலிங்கே நீங்க டைரக்டா டேலியில இருந்தே பண்ணலாம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி உங்களோட ஜிஎஸ்டி லாகின் லாகவுட் இவே பில் இன்வைஸாக இருக்கட்டும் 2A 2B ரெக்கன்சிலேஷனாக இருக்கட்டும் உங்களோட GSTR 1 ஃபைலிங்காக இருக்கட்டும் இது எதுவுமே ERP 9 இருந்து பண்ண முடியாது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலிங்கையும் பொறுத்த மட்டும் இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட்டே நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த மாசத்துல இருந்து நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா HSN சம்மரியை B2B B2C செக்ரிகேட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த அப்டேட் பிரைம்ல ERP 9 இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இன்னொரு இதுல முக்கியமான ஒரு ஹைலைட்டா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ERP 9 அப்டேட்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. இனிமேல் அப்டேட் டேலி கொடுக்குறாங்கன்னா அது கம்பல்சரியா நம்மளோட டேலி பிரைமுக்கு தான் ரீச் ஆகுமே தவிர ERP 9க்கு வராது. ஸோ ஆஃப்டர் தென் ERP 9 இருக்க ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாம ஒரு சில ஆப்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல இப்போ எக்ஸ்போர்ட் இப்போ நான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்டோ இல்லை இமெயிலோ இல்லை அப்லோடோ எதுவுமே என்னால் செக்ரிகேட் பண்ண முடியாது. பட் பிரைமை பொறுத்த மட்டும் நான் எங்கே வேணா கேட்வே ஆப்ல இருக்கலாம் எங்கே வேணா இருக்கலாம் அந்த ஒரு சில கீஸை என்னால் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். இந்த வே ஆஃப் அக்சஸிங் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட் ஃபேவர் எல்லாருமே நம்ம பேர்டன் ஆகிட்டு இருக்கிறது டிரான்சாக்ஷன்ஸ் ஃபெச் பண்ணுறது ப்ளஸ் டிரான்சாக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்ட்ரி போடுறது இந்த மாதிரி விஷயம்ல பேர்டனை எப்பயுமே ஐடி ஃபைலிங் டைம்ல நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஒரு சிலர் எல்லாருமே சொல்றது என்னன்னா சார் எனக்கு ERP நான் ஒர்க் பண்ணிட்டேன் எனக்கு அது கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கு அதனால தான் நான் அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்றீங்க. கம்பல்சரி நீங்க சொல்றது எல்லா விதத்திலும் ஏன்னா நம்ம இப்போ நானாவே இருக்கட்டும் ஒரு வீட்டில் நான் இருந்திருக்கேன் ஒரு 10 வருஷம் நான் ஒரு வீட்டில் இருந்திருக்கேன். ஸோ அந்த வீட்டை விட்டு நான் ஃபார்வர்ட் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு புது வீடு செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக செட் ஆகாது. கம்பல்சரி அது கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு நெருடலாக தான் இருந்துகிட்டு இருக்கும். பட் காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கவர்மெண்ட் சைட்லேயே டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம அப்டேட் ஆனால் மட்டும்தான் இந்த GST அண்ட் ப்ளஸ் இன்கம் டேக்ஸ் ஃபீல்டில் நம்மளால சர்வே ஆக முடியும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் ERP 9 நம்ம வச்சிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன சொல்றது இன்னும் அந்த ஒரு லேக்கிங்லேயே நம்ம இருக்க மாதிரி இருக்கும். கரண்ட் அப்டேட்டுக்கு நம்ம வராத மாதிரியே இருக்கும். தென் அதனால ஃபைலிங்லேயும் இஷ்யூஸ் கிரியேட் ஆகலாம். தென் ஃபைலிங் இஷ்யூ ஆச்சுனாலே நமக்கு தெரியும் அது கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு எந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் பிரைம் ஃபார்வர்ட் ஆகிறனால ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1 or 2 or 3 months வந்து வழக்கம் போல தான் பழகிற வரையே அது நமக்கு கொஞ்சம் எரராக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம பழகிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக அதுவும் வழக்கம் போல நமக்கு ஒரு ERP மாதிரி தான் மாறிக்கும். ஸோ இதை எதுக்காக ஃபார்வர்ட் பண்ணுறோன்னா இந்த டைம் ஐடியிலேருந்து எல்லாமே லைக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறையா மாறிடுச்சு. MSME-ஆக இருக்கட்டும் GSTR 1 ஃபைலிங்காக இருக்கட்டும் 1A ஃபைலிங்காக இருக்கட்டும் 2A 2B ரெக்கன்சிலேஷனாக இருக்கட்டும் 2A கூட இருக்கலாம். ஸோ 2B ரெக்கன்சிலேஷனாக இருக்கட்டும் 3B ஃபைலிங்காக இருக்கட்டும். ஸோ எவ்ரி திங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 வருஷத்தில் எவ்வளவோ சேஞ்சஸ் கொடுத்துருச்சு. தென் இது இல்லாமல் சார் இப்போ கம்யூனிகேஷனுக்கு பழைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் இருந்துச்சு சார் அப்படின்ற பட்சத்தில் பிரைமுக்கு பொறுத்த மட்டும் இப்போ என்ன வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா ஷேரை பொறுத்த மட்டும் ஸோ ஷேர் பண்ணுற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா இமெயில் பண்ணிக்கலாம். ஈவன் இப்போ ஸ்டில் வாட்ஸ்அப் வரையும் கொண்டு வந்துட்டாங்க. இது இல்லாமல் நம்ம ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம் ERP 9 என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த QR கோடு வர்ற மாதிரி நம்ம ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி விஷயத்துக்கு QR கோடு வர்ற மாதிரி இருக்கும். அதுவும் டேலியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் எனேபிள் பேமெண்ட் ரெக்வஸ்ட் ஆர் ஷேர் பேமெண்ட் லிங்க் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. தென் இது இல்லாமல் வேற என்ன சார் பிரைமுக்கும் இதுக்கு உள்ள ஆப்ஷன்ஸ் அப்படின்ற பட்சத்தில் மோஸ்ட் ஃபேவராக ஒரு 4 டாபிக்குள்ள சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் லோகோ அண்ட் UI இன்டர்ஃபேஸ் சேஞ்சஸ். லோகோ UI இன்டர்ஃபேஸ்ன்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே அண்டர் ஒன் ஹெட் எல்லாமே முன்னாடி ERP 9 இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஹெட் இல்லாமல் எல்லாமே அண்டர் ஒன் ஹெட்ல கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் Alt-G ஃபார் எக்ஸாம்பிள் ERP 9 நம்ம இருக்கோம் திடீர்னு பில்லு போட்டுக்கிட்டு இருக்கப்ப ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க இல்லை ஏதாவது ஒன்று செக் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதிலே நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் நான் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கேன்.
இதே இது இப்போ நான் பேலன்ஸ் ஷீட்லேருந்து வேற ஒரு இடத்துக்கு ஜம்ப் ஆகணும் இல்லை வேற ஒரு ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஆல்ட் ஜின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் லெஜர்னு கொடுத்து யார் லெஜர் எந்த லெஜர் நான் பார்க்கணுமோ அந்த லெஜரை என்னால் பார்த்துக்க முடியும் வித்தவுட் க்ளோசிங் எனி திங். ஸோ இப்போ திருப்பி எஸ்கே கொடுத்து நான் வெளியே இருந்தால் மறுபடியும் என்னோட பேலன்ஸ் ஷீட்டுக்கு டேலி வந்துடும். பட் இஆர்பி 9ல இந்த ஸ்கிப்பிங் அண்ட் தென் ஜம்பிங்ன்ற மெத்தட் கிடையாது. அதில் ஒரு தடவை நம்ம உள்ள போட்டுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஏதாவது டீல் பார்க்கணும்னா மறுபடியும் வெளியில வந்துட்டு மறுபடியும் அந்த ஒர்க்கை மறுபடியும் ரீகன்டினியூ பண்ற மாதிரி இருக்காது, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் டேலியில் அந்த ஆப்ஷன் கிடையாது. பிரைமை பொறுத்த மட்டும் என்னன்னா நீங்க ஜம்ப் பண்ணிக்கலாம், ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், என்ன வேணா ஒரு ஆப்ஷன், ஐ மீன் டெக்னிக்கல்ல என்ன வேணா பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீ ஃபீச்சர்ஸை பொறுத்த மட்டும் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ஆல்ட் சி ஆல்ட் வி அண்ட் கண்ட்ரோல் பி கொடுத்தாலே போதும். நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் வவுச்சர்ஸ் நான் போறேன், இப்போ இதை கண்ட்ரோல் பி கொடுத்தனாலே போதும் எனக்கு ப்ரிவியூ வந்துடும், ஐ மீன் பிரிண்ட் ஆப்ஷன் போயிடும். இதே இஆர்பி 9 பொறுத்த மட்டும் எனக்கு என்ன பண்ணணும்னா நான் ஆல்ட் பி கொடுத்து நான் என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா பிரிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர கண்ட்ரோல் பி கொடுத்தோம்னா என்னால் பிரிண்ட் கொடுக்க முடியாது. தென் இது இல்லாமல் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கீ கண்ட்ரோல் ஆல்ட் பி கண்ட்ரோல் ஆல்ட் சின்னு யூஸ் பண்ணிட்டு இருப்போம். தென் லொகேஷன் அக்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல இருந்து நான் வந்து வேற ஒரு லொகேஷனை தேடி போகணும் அப்படின்னா என்னால் அது முடியாது. பட் பிரைமை பொறுத்த மட்டும் என்னன்னா நான் ஜஸ்ட் இருக்கிற டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் தாராளமாக இன்னொரு இடத்துக்கு ஃபார்வர்ட் ஆகி போக முடியும். அப்பு கொடுத்துட்டு என்னால் என்ன பண்ணிக்க முடியும்னா இன்னொரு இடத்துக்கு ஃபார்வர்ட் ஆக முடியும். ஸோ இதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கனால தான் இஆர்பி 9 காட்டும் பிரைம் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு டெக்னிக்கல் வைஸ், மறுபடியும் சொல்றேன் டெக்னிக்கல் வைஸ் பிளஸ் ஜிஎஸ்டியோடது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு பேஸ்ட் ஆன். ஸோ டெக்னிக்கல் வைஸ் உங்களுக்கு பிரைம் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், வாட் எவர் யூ வாண்ட். ஸோ இதுக்கு மேலே வரப்போகிற அப்டேட்டும் உங்களுக்கு டேலி பிரைமில் தான் வருன்ற பட்சத்தில் இஆர்பி 9ன்றது கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்க மாதிரி. ஸோ இஆர்பி 9ல இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட கொலீக்ஸ் அண்ட் தென் உங்களோட ஹையர் அஃபிஷியலாக இருக்கட்டும், ஸோ மூவ் டு டேலி பிரைம். அதுவும் இந்த மாதம் ஃபைலிங் கம்பல்சரி 6.0ல இருந்தே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஏன்னா 5 கோடிக்கு மேலே இருக்குன்ற பட்சத்தில் கம்பல்சரியாக B2B B2C ரெண்டுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் சம்மரி பிரித்து கொடுத்தாகணும். அப்படி பிரித்து கொடுக்கறது 5.0 வரையுமே இருக்காது, 6.0ல ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. தென் இது இல்லாமல் மைன்யூட்டாக பார்க்கணும் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ்ன்றப்போ எம்எஸ்எம்இ ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ இதுலேயே நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா என்னோட ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு லெஜர் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் என்னோட எம்எஸ்எம்இ ரிப்போர்ட்ஸ் எப்படி சார் நான் கொடுக்குறது அப்படின்ற பட்சத்தில் அதுவும் F12ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் எம்எஸ்எம்இ டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கரண்ட் அப்டேட்டடான அண்ட் ஸ்டாச்சுட்டரி ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸும் ஜேசன் அப்டேட் முதற்கொண்டு ஃபைலிங் அப்டேட் முதற்கொண்டு தென் பர்டிகுலர்லி உள்ள இருக்க இன்டர்செக்ஷன் சேஞ்சஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைம் மாற சொல்றதுக்கான ரீசன் இதுதான். என்னன்னா டெக்னிக்கலி நம்ம வந்து ஃபார்வர்டிங் ஆனால் மட்டும்தான் இப்போ இருக்க ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் இல்லை ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும் இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் நம்ம ஸ்டாச்சுட்டரி ரிலேட்டடாக டெக்னிக்கலி அப்டேட் ஆனால் மட்டும்தான் நம்மளால இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்மளால சர்வே பண்ண முடியும். ஸோ டேலி பிரைம் இஆர்பி 9ல இருக்கீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெஸ்பெக்டிவ் உங்களோட ஆத்தரைஸ்டு பார்ட்னர்ஸுக்கு கால் பண்ணுங்க. ஸோ அப்டேட் ஆகணுன்றதையும் டெலிவரி பண்ணுங்க. அவங்களுக்கு தே வில் கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் தென் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஐ ஹோப் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்தை எஃபெக்டிவாக டெலிவரி பண்ணியிருக்கேன்றதை நம்புறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ உங்களுக்கு தேவையான விஷயத்தை கமெண்ட்ல சொல்லுங்க, அந்த வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.